2 Coríntios 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறோம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அதாவது நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளை மாற்றுவதற்கு விசுவாசத்தினால்தான் மாற்ற முடியும் என்ற தலைப்பில் நாம தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 2-3 வாரமா விசுவாசமும் அறிக்கையும் அதை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசமும் அறிக்கையும். அப்ப faith and confession. அப்ப faithல மெயின் முக்கியமானது காரியம் சொன்னா confession ரொம்ப முக்கியம். அறிக்கை என்றால் என்னன்னு சொன்னா, அநேகர் பாவ அறிக்கை அதிகமா நாம அறிக்கை பண்ணிட்டோம் சபையில வந்து. அறிக்கை என்பதே வெறும் பாவ அறிக்கை கிடையாது, அது ஒரு பாட்டு. ஆனா கிறிஸ்துவமே அறிக்கை மார்க்கம் அப்படின்னா, நான் கடந்த 2-3 வாரமா உங்களுக்கு எதை போதித்துன்னு சொன்னா, அறிக்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுவது. அதுதான் கிரேட் கன்ஃபெஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்க சூழ்நிலைக்கான ஏற்ற காரியங்களை வார்த்தை எடுத்து உங்க சூழ்நிலைக்கு பேச வேண்டும். அதான் பவுல் சொன்னார், அதை பார்த்தோம், காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகள். அப்ப நீங்க எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதை பேசுவது விசுவாசம் கிடையாது. எதெல்லாம் நீங்க பார்க்கலையோ, எதெல்லாம் நீங்க காணலையோ, ஒருவேளை சுகம் இன்னும் பார்க்கல, வெற்றி இன்னும் பார்க்கல, ஜெயம் இன்னும் பார்க்கல, வாழ்க்கையில முன்னேற்றம் இன்னும் பார்க்கல, இன்னும் ஆசீர்வாதங்கள் பார்க்கவில்லை, இன்னும் செழிப்பை பார்க்கவில்லை, இன்னும் மேன்மை பார்க்கவில்லை, இன்னும் உயர்வை பார்க்கவில்லை. ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இதெல்லாம் காணப்படாத ஒரு ரீதியில் இருக்குது. இன்விசிபிள் ஸ்பிரிட், இன்விசிபிள் வேர்ல்டு, அது எங்க இருக்குதுன்னா காட்ஸ் வேர்ல்டு இருக்குது. எல்லாமே எதுக்குள் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. ஆனால் தான் அவர் உலகங்களை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் தான் உலகங்களை உண்டாக்கி, அப்போ அந்த வார்த்தைக்குள்ளதான் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட எல்லாமே இருக்கிறது. அப்போ உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற காரியங்கள் நமக்கு வேண்டியது எங்க இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ வார்த்தை எடுத்து நீங்க பேச பேச, தேவனுடைய வார்த்தை பேச பேச, அதுதான் கன்ஃபெஷன், அதுதான் அறிக்கை. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஆனா நீங்க பேசுவது தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அதான் பவுல் சொல்றார், விசுவாசம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. ஒரே ஒரு வேர்ட சொல்றேன் பாருங்க. விசுவாசம் என்றால் என்னன்னு சொன்னால், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் விசுவாசம். நீங்க எதை பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ அதுதான் விசுவாசம். சோ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப எதை விசுவாசிக்கிறீங்க அதுதான் பேசணும், எதை பேசுறீங்க அதுதான் விசுவாசிக்கணும். விசுவாசம் என்றால் நான் எதை பேசுகிறேனோ அதுதான் விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன? சொல்லுங்க, எதை? அதான் விசுவாசம். அவிசுவாசமும் சேம் தான். அவிசுவாசம் என்றால் என்ன? எதை நீங்க அவிசுவாசமா நம்புறீங்களோ அதான் அவிசுவாசம். அப்ப விசுவாசம் பேசுவதுதான் விசுவாசம். அதான் பவுல் சொல்றார், விசுவாசித்தே ஆகையால். அப்ப நீங்க எதெல்லாம் விசுவாசித்து பேசுறீங்க அதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நான் பேசுவதுதான். அதனால்தான் பேசுகிறதுல நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கையே கரெக்ட் ஆகும். எங்க கரெக்ட் பண்ணோம்? நாவை பத்தி நான் பேசினேன். இதுலதான் நிறைய பார்த்தோம். நாவு உங்களுக்கு தெரியல, நம்முடைய யூடியூப் சேனல் இருக்குது. உங்களுடைய the power of tongue. சிறிய நாவு, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும். அப்ப
அப்படியே நான் பைபிள் சொல்றேன் இல்லைங்களா? பைபிள் ரொம்ப அருமையா யாக்கோபு சொல்றாரு, ஜேம்ஸ்ல சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தும், அப்படியே நாவுமானது. அப்போ சின்ன நாவு பெரிய காட்டையும் கொளுத்தும், வாழ்க்கை என்ற அந்த சக்கரத்தையே கொளுத்துங்க வேணும் சொல்லுகிறது. அப்போ உங்க வாழ்வும் உங்க வெற்றியும் உங்க தோல்வியும் உங்க மரணமும் உங்க ஜீவனமும் உங்க மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப அதனால அந்த நாவின் அதிகாரத்தை நீங்க நன்றாக புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில வெற்றி என்பது ரொம்ப ஈஸி, தோல்வியும் அப்படிதான். அதான் நீதிமொழிகளை நான் நிறைய வசனத்தை அதெல்லாம் வாசித்தோம். அவன் வயிறு எதில் நிரம்பும்? சாப்பாட்டினால் இந்த வயிறு நிரம்பும். ஆனால் உங்க உண்மையான வயிறு எதனால நிரம்பும்? அவனவன் நாவின் பலன், வாயின் பலன். அப்போ நாவின் பலன், வாயின் பலன் என்பது அதன் மூலமா தான் வயிறு நிரம்பும். சாப்பிட்டா நிரம்புறது கிடையாது, அது வேற. ஆனா நீங்க பேசுகிற அந்த வார்த்தை, அந்த நாவின் பலன் எது நிரம்புமா? உங்களுடைய சொல்லுங்க, உங்களுடைய வயிறு. அப்போ உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை நிரப்புவது உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசித்தேன் ஆகியா பேசினேன். அப்போ விசுவாசம் என்பது ஒரு ஆவி, பேசுகிற ஆவி. அதனால்தான் இப்போ தேவன் யாரு? தேவனுக்கு பேர் நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவனுக்கு நிறைய பெரிய பெரிய காரியங்களா இருக்கிறது. பேர் லட்ச கோடி பேர் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பெயர் ரொம்ப அற்புதமான வெளிப்பாடு. கடவுளுக்கு நிறைய பேரெல்லாம் பைபிள் இருக்கிறது, 1000 நாமங்கள் இருக்குது, கோடி நாமங்கள் இருக்கிறது. ஆனா எல்லா நாமத்திற்கு பெரிய நாமம் எதுன்னு சொன்னா அவருடைய பெயர் என்றால், பெயர் என்றால் என்னன்னா விசுவாசத்தின் தேவன். God is a God of faith. இதான் அவருடைய டாப் டைட்டில். மீதி எல்லா பேரும் சப் டைட்டில். நீங்க எதெல்லாம் கர்த்தருக்கு பேர் வைக்கிறீங்க இருக்குதோ அதெல்லாம் லோ லெவல். ஆனா ஹையர் லெவல், the name of God, God is a God of faith. விசுவாசத்தின் தேவன். உங்களுடைய தேவன் யாரு சொல்லுங்க? விசுவாசத்தின் தேவன். அப்ப அந்த விசுவாசத்தின் தேவன் எதுல செயல்படுறாரு? how God operate by faith, by word. விசுவாசம் உள்ள தேவன், விசுவாசத்தின் தேவன். அவரிடத்துல விசுவாசம் இருக்கிறது இல்ல. இப்போ கர்த்தரிடத்துல லவ் இருக்கா? அன்பு கர்த்தரிடத்துல இருக்குதா? இல்ல கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். அப்போ God is love. அப்பனா அவரிடத்துல அன்பு இருக்கிறது மீனிங் கிடையாது. அப்பனா God means is a love of God. அதே மாதிரி தான் God is a God of faith னா அவரிடத்துல விசுவாசம் இருக்கிறது கிடையாது. He is a God of faith. புரியுதுங்களா? He is a God of faith. அப்ப விசுவாசம் அவரிடத்துல இருப்பதில்லை. நிறைய பேர் அப்ப தேவனுக்கு விசுவாசம் தேவையா? தேவனுக்கு அன்பு தேவையா? தேவனுக்கு சமாதானம் தேவையா? அப்படி கிடையாது. அவர் அன்புள்ள தேவன். அப்படின்னா அன்பாக நிறைந்திருக்கிறார். சமாதான தேவன் அப்படின்னா சமாதானம் இருக்கிறவர். சமாதானத்தின் தேவன் சமாதானம் இருக்கிறவரா இருக்கிறார். அப்படிதான் விசுவாசத்தின் தேவன் என்றால் அவர் விசுவாசம் நிறைந்தவரா இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் பேசுகிறது. ஆனா கர்த்தர் ஆதியில பிரச்சனை இருக்கும் போது பேசினார். ஆதியாக 1:1 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை தேவன் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சிருஷ்டித்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. அந்த வசனத்தை வாசிங்க. Genesis chapter 1 verse 2.
ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் செல்லத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, படைக்கப்பட்ட இந்த பூமி 3 காரியத்தினால டிசார்டரா இருந்தது, பிரச்சனை இருந்தது. படைக்கப்பட்ட பூமி உடனே அது எப்படி இருந்தது? ஒன்று ஒழுங்கின்மை, இன்னொன்று வெறுமை, இன்னொன்று இருள். சொல்லுங்க, வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். சொல்லுங்க, வெறுமை, ஒழுங்கின்மை. எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்குது. டுடே, பிரசன்ட், நவ. இப்ப இது இருந்ததை தேவன் எப்படி இதை மாற்றினார்? இதான் கான்டெக்ஸ்ட். படைக்கப்பட்ட பூமி இப்ப இங்க இருந்தா வேதமே ஆரம்பிக்கிறது. பூமியை தேவன் எப்படி சரி பண்ணினார்? ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்ததை தேவன் எப்படி சரிப்படுத்தினார்? இப்போ எப்படி சரிப்படுத்தினார்? இப்போ நீங்க விசுவாசத்தினால் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று ரோமர் 11:11 வாசிக்கிறோம். அப்போ உண்டாக்கப்பட்ட இந்த பூமி, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்ததை ஆவியானவராக இருக்கிறார் இல்லைங்களா? அந்த வசனத்துல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தோம். அந்த நிலை இன்னும் மாறல இல்லைங்களா? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலை மாறவே இல்லை. ஒழுங்கின்மை மாறல, வெறுமை மாறல, இருள் மாறவில்லை. அவ எப்படி மாறிச்சுன்னா, அடுத்த வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாகுவது என்று என்றார் அப்படின்னு தமிழ் என்றார். Then God said. Then God said. So God of faith, faith of God always speaks. Faith means speak. ஆனா தேவன் விசுவாசம் உள்ள தேவன், பேசுகிற தேவன். இப்ப இந்த ஒழுங்கின்மையும் இருளும் இந்த வெறுமையும் தேவன் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுள். இது ஒரு அடிப்படை பேசிக் ட்ரூத், பேசிக் டீச்சிங். அன்ஃபார்ச்சுனேட்லி இது நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்ப விசுவாசம் உள்ள தேவன் எப்படி ஆபரேட் பண்றாரு? பேசுவதுல ஆபரேட் பண்றார். God of faith, how God is operating, இது நமக்கு தெரியவே தெரியாது. How God is operating, and தேவன் எப்படி செயல்படுறார்? அவர் செயல்பட கோடி வழி இருந்தாலும், ஆனா அவர் செயல்படுவது, how God works, how God operates, ஒரே வழிதான், by his word. ஆமென். அவர் வார்த்தையில இப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. இப்போ பாருங்க, குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, குறைவு இருக்குது, வியாதி இருக்குது, கடன் இருக்குது, தரித்திரம் இருக்கிறது, தோல்வி இருக்குது, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்ல, வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் இருளும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில இப்போ மாறணும்னா இப்போ விசுவாசம் இருக்கிறது. இப்போ இது இருந்த இதை எப்படி தேவன் மாற்றினார் என்றால், அவர் தன் வார்த்தையினால் தான் மாற்றினார். அதுதான் 3ஆம் வசனம். Then God said. ரொம்ப அருமையான வசனம். Then God said. Why God said? That's a God's method. அவர் ஒன்று செய்யணும்னா அவர் சொல்லுவார். அவர் சொல்லாம எதுவும் செய்ய முடியாது, மாட்டார். இப்ப அவர் சொல்லிட்டாருன்னா அதை மீறவும் மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை அவரிடத்திலிருந்து அவர் எடுக்கவும் மாட்டார். ஆனால் எதை கண்ட்ரோல் பண்ணாத தேவன், தேவன் எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டார். யாரும் அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா அப்பேற்பட்ட தேவன் அவர் தம்முடைய வார்த்தைக்கு கண்ட்ரோல் பண்ணுகிறார், தம்முடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறார், தம்முடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிட்டா அதை மீறவே மாட்டார், அவரை மீறவே முடியாது. ஏன்னா விசுவாசம் உள்ள தேவன் அவர் வார்த்தையினால். அதனால்தான் இப்ப மனிதன் பாவம் செய்த பிறகு கூட
அவனுக்கு ரிடம்ஷன், அவனுக்கு மீட்பு அங்கே சொல்றார். ஏதேன் தோட்டத்துல சாப்டர் 3ல வந்தீங்கன்னா மனுக்குலத்துடைய மீட்பு, அவன் எப்படி மீட்கப்பட போறான், அது யாரை கொண்டு மீட்க போறாரு, அந்த மீட்பை, இயேசுடைய பிறப்பை, அவர் வரப்போகிற மேசியா தன் குமாரனை வரப்போகிறதை அங்கே அவர் சொல்லிட்டு, யார் சொல்றாரு, பிசாசு சொல்றார். அதான் இயேசு பிறப்பை ஃபர்ஸ்ட் அறிவித்தவர் யாரு, பிதா. அதுக்கப்புறம் நான் தீர்க்கதரிசி, அவங்க இவங்க எல்லாருமே. ஆனா பிதா அங்கே பாவம் செய்த உடனே பிசாசுக்கு சொல்றார், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் சொன்னதை இப்போ சாப்டர் 1ல வந்தீங்கன்னா, வார்த்தை மாம்சமாய் நமக்குள் வாசமாய். பாருங்க, அவர் சொல்லாம செய்யவே மாட்டார். ஏன்? ஏன்னா இஸ் a God of faith. விசுவாசமுள்ள தேவன். தேவன் எப்படி செயல்படுறார், இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி வேற மாதிரி மாறிடும். இப்ப தேவன் விசுவாசமுள்ள தேவன் எப்படி செயல்படுறாரு, அவர் சொல்லுவதுதான், சொல்லி அதான் கிறிஸ்துவ வாழ்க்கைய ஒரு சென்டென்ஸ்ல நான் முடிச்சிருக்கேன், அவன் சொன்னபடி ஆகும். இப்போ இந்த தேவன் ஒளிமின்னும் வெறுமையும் இருள் இருக்கிற இந்த உலகத்தை, இந்த பூமி எப்படி செயல்படுத்தினார், அவருக்கு கவலைப்படல. நான் படைத்த இந்த பூமி இப்படி ஆயிடுச்ச, நான் படைத்த இந்த பூமி இதோ இருளா இருக்கிறது, ஒளிமின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது என்று அவர் கவலைப்படவில்லை. அதுக்கு பதில் அது என்னவா மாறும் என்று சொன்னார். அதான் then God said. இப்போ ஒரு क्वेश्चन, who is your God? அவருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஓகே. ஆனா இதோட ஒரு பெரிய வெளிப்பாடு ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கணும். he is a God of faith. who is your God? God of faith. யாரு தேவன்? விசுவாசத்தின் தேவனே. யாரு? விசுவாசத்தின் தேவன். இப்போ அந்த தேவன் எப்படி செயல்படுறார், எப்படி செயல்படுறார், how God operate? by his word. அதான் எல்லாமே பேசுகிறார். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுங்க, கர்த்தர் பேசுகிறார். அதே சாயல படைத்த மனிதன் கூட அவன் பேசக்கூடியவன். அவனை படைத்து வேதம் சொல்லுகிறது, அவன் நாசிக்குள்ள தன் சுவாசத்தை ஊதினான். பைபிள் சொல்லுது he became a speaking soul. அவன் ஜீவ ஆத்துமானா அப்படின்னு தமிழ் இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா he became a speaking soul. ஏன் நம்மள ஸ்பீக்கிங் soul வச்சாருன்னா, அப்பா போல பிள்ளை. அதான் கான்செப்ட். நீ யார போல, அப்பன மாதிரி இருக்கறான்னு சொல்றாங்கல, அம்மா மாதிரி இருக்காங்க. அதான் that's a God's soil, that's a God's image, God's likeness. ஏன்னா அந்த சாயல், இப்போ தேவனுடைய சாயல் உங்களுக்கு நிறைய இருந்தாலும், அவரை போல ஜெபிக்கலாம், அவரை போல இயேசுவை போல் அப்படின்னு ஒரு டாபிக் நிறைய பேசுவாங்க. யாரை போல்? இயேசு போல் அதிகாலை ஜெபிக்கணும், இயேசு போல் இருட்டோடு ஜெபிக்கணும், இயேசு போல் வளர்ந்த இயேசு போல், அது இதுதான் ஓகே. ஆனா அதோட மேல சொல்லுது, நீ தேவனுடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படி என்றால் அவரை போலவே பேசக்கூடியவர். இப்போ விசுவாசத்தின் தேவன், அவருடைய பிள்ளை நாம யாருன்னா, நாம கூட விசுவாசத்தின் பிள்ளைகள். ஆனா உங்க பேரு பிலிவர், விசுவாசமுடைய பிள்ளைகள். நாம் யாருடைய பிள்ளைகள்? தகப்பன். யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய பிள்ளைகள் யாரு? நாம விசுவாசத்தின் பிள்ளைகள். அப்போ விசுவாசத்தின் தகப்பன் குட்டி போட்ட பிள்ளைகள். நீங்களா யாருன்னா விசுவாசிக்கிறவர்கள். அதான் பைபிள் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு விசுவாசியுடைய பிழைப்பு எதுல வச்சிட்டாருன்னா விசுவாசத்தை வச்சிட்டாரு. எதுக்கெல்லாம் எப்படி விசுவாசத்துல பிழைப்பான்னு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்ப நான் விசுவாசத்துல வாழ்றேன், நான் விசுவாசத்துல ஊழியம் செய்யறேன், நான் விசுவாசம் இங்க இருக்கிறேன்னா
எனக்கு எந்த வேலையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு இன்கம் இல்லை, எந்த ஒரு சேலரி இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசத்துல வாழணும்னா எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு ஊழியர் செய்வதுதான் விசுவாச வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்டான். என் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் இருந்தது. இப்ப நான் கஷ்டப்படுறேன், இப்ப கஷ்டப்படுற ஊழியக்காரர் விசுவாசம் சொல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் விசுவாசத்தை வாழ்றேன். நான் கூட பல வருஷம் அப்படிங்கிறேன். இப்ப நான் எல்லாத்துலயும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் எதை வாழ்றேன்? அது பைபிள் கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ கஷ்டத்திலும் கண்ணீரிலும் குறைவிலும் கடனிலும் இல்லாமலும் வறுமையிலும் அப்படி வாழ்றதுன்னா அது விசுவாச வாழ்க்கையே கிடையாது. இப்ப நான் அப்படி ஊழியம் செய்யறேன்னா நான் விசுவாச ஊழியம் செய்யறேன் அது கிடையாது. அது தப்பான ஒரு போதனை, தப்பா சொல்லி கொடுத்துட்டான். இப்ப நாம் எல்லாருமே விசுவாசம் தான் வாழ்றோம் தெரியுங்களா? எம்என்சில ஒர்க் பண்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ண எல்லாரும் எதுதான் வாழணும்? விசுவாசத்தினால தான். இப்ப நல்ல ஒரு கம்பெனி 1 லட்சம் சம்பளம் வருது, ஆனா நான் அதுல வாழ்றேன், அது விசுவாசம் கிடையாது. உனக்கு 1 லட்சம் சம்பளம் வருதுன்னா அது விசுவாசம் கிடையாது. நாம நினைச்சோம்னா 1 லட்சம் சம்பளம் வந்தா அதுதான் அதுல நான் வாழ்றேன், அதுல என் பிழைப்பு. உங்க பிழைப்பு, உங்களுடைய லிவிங், அதாவது உங்க லைஃப், உங்க பிழைப்பு உங்க வருமானத்துல கிடையாது, உங்க பிசினஸ்ல கிடையாது, உங்க ஊழியத்துல கிடையாது, உங்களுடைய வேலையில கிடையாது. இப்ப நாம ஏன் ஊழியத்துல முன்னேறலன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. இப்ப இந்த ஊழியம் ஒரு வருமானமா நாம பார்க்கிறோம். நிறைய ஊழியர்கள் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா இந்த ஊழியத்தை எதவா பார்க்கிறோம்? வருமானம். அப்ப ஏன் பிழைப்பு இந்த ஊழியத்தில் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க பிழைப்பு உங்க வேலையில இருக்குது, உங்க பிழைப்பு உங்களுடைய வருமானத்தில் அது கிடையாது, அது பைபிள் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிழைப்பும் என்னுடைய பிழைப்பு எதிர வச்சிருக்காருன்னா விசுவாசத்தினால் தான். எம்என்சி ஒர்க் பண்ணணும் ஒரு சாதாரண ஒரு ஊழியர் எல்லாருமே அவருடைய பிழைப்பு விசுவாசத்தினால் தான். ஆனால் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். அப்போ உங்க பிழைப்பு, உங்க வருமானம், உங்க வேலை, உங்க பிசினஸ் அது கிடையாது, அதெல்லாம் ரிசோர்ஸ். சோர்ஸ் இஸ் யுவர் காட். ஆமென். சோர்ஸ் இஸ் யுவர் காட். அப்போ தேவன் தான் ஆதாரம் அப்படின்னா என் பிழைப்பு அவர்தான். அதனால தேவன் விசுவாசம் உள்ள தேவன், அவர் விசுவாசத்தின் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். இப்போ அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல. இப்போ பிழைப்பு எங்க இருக்கு? வேலை இல்லையா? இல்ல. அப்ப நாம காலகாலமா என் பிழைப்பு வேலை, என் பிழைப்பு வருமானம், என் பிழைப்பு அது, என் பிழைப்பு ஊழியம் இப்படி தெரிஞ்சனால்தான் இதனால ஊழியர்கள் வளரல, அந்த ஊழியக்காரோட ஊழியத்துல பெருக முடியல. ஏன்னா இப்ப என் பிழைப்பு இந்த ஊழியம். இப்ப நீங்க எல்லாம் வரீங்க, இந்த ஒரு சபை நடத்துறேன், ஆனா காலகாலமா நான் என்ன நினைச்சேன்னா என் பிழைப்பு இதுலதான் இருக்குது. அந்த ஐடியா இருந்தனால்தான் இவ்வளவு வருஷம் ஊழியர் செய்தோம், மேல வர முடியல. ஏன்னா என்னுடைய ஐடியாவே ராங், என்னுடைய கான்செப்ட் ராங், என்னுடைய தியாலஜி ராங், என்னுடைய பிபிலிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ராங். ஏன்னா நான் ஊழியர் செய்யறேன், அதுல பிழைப்பு கிடையாது எனக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றீங்க, நம்ம என்ன செய்யணும், அதுதான் எனக்கு ஊழியத்துல நிறைய பேர் விசுவாச ஊழியம் வாட்ட கட்ட முடியல, பிள்ளைகளை படிக்க முடியல, அது பண்ண இது பண்ண. ஆனா கடைசியில பாயிண்ட் ஏன் நான் விசுவாச ஊழியத்தை செய்யறேன். நாங்களும் அப்படிதான் இருந்தோம், ஆனா வெளிச்சாட்டிச்சிருக்குது. இப்ப பிழைப்பு எனக்கு ஊழியத்தில் இல்லை, என் பிழைப்பு உங்களுடைய வேலை இல்லை, உங்களுடைய பிழைப்பு உங்களுடைய பிசினஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு ரிசோர்ஸ். ஆனா தேவன், God is your source. இப்போ விசுவாசம் உள்ள தேவன் விசுவாசத்தின் பிள்ளைகளை நம்மளை மாத்தி இருக்கிறார். ஆனால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பு கிடையாது. இயேசு பிசாசு சோதிக்கும் போது அவன் எதை சோதிக்கிறான்? அப்பதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். இப்போ அப்படின்னா நான் ஊழியத்துல பிழைப்பு, உங்க வருமானத்துல பிழைப்பு, உங்களுடைய 1 லட்சம் பிழைப்பு, அதுல பிழைப்பு கிடையாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால். அப்ப தேவன் விசுவாசம் உள்ள தேவன். இப்ப அது எதுல அவர் ஆபரேட் பண்றாரு, எதுல அவர் வாழ்றாரு, எதுல அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாருன்னா அவருடைய வார்த்தை. சொல்லுங்க, யாருடைய வார்த்தை?
அவருடைய வார்த்தை. இப்ப அவருடைய வார்த்தை மீற மாட்டார். அவர் வார்த்தைக்குள்ள அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் மீறவே மாட்டார். ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா அதிலிருந்து அவர் விலகவே மாட்டார். ஏன்னா விசுவாசம் பேசுகிறது. விசுவாசத்தின் தேவன் பேசுகிற தேவன். இப்ப விசுவாசத்தின் பிள்ளைகள் நாம். இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் வந்தா நாம விசுவாசத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகள். அதுல பிரதானமா நாம் யாருன்னா விசுவாசத்தின் பிள்ளைகள். அப்போ நான் எதுல வாழணும்? வார்த்தையில வாழணும். எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவனுடைய வார்த்தை அதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தேவன் வேத புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கார். பைபிள் யார் கொடுத்திருக்கார்? ஏன் பைபிள்? இது ஒரு மத ரிலிஜியஸ் புக்கு கிடையாது. இது ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜியன் புக்கு கிடையாது. நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வர வெட்கப்படுறாங்க. பைபிள் எடுக்கிற அவங்களுக்கு வெட்கம். எல்லாரும் இந்த பைபிளோடு வரணும். சபைக்கு பைபிளோடு தான் போகணும். இதை புதையல் போல தேடு. ஏன்னா அந்த வார்த்தையில செயல்படுகிற தேவன். அப்போ தேவன் யாரு? விசுவாசத்தின் தேவன். அப்ப தேவன் விசுவாசம் உள்ள தேவன். எதுல அவர் ஆபரேட் ஆகிறார்னா வார்த்தை. நீங்களும் நானும் விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா நான் விசுவாசி. அதுல அப்படின்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில வாழ வேண்டும். அப்ப இவ்வளவு நாள் விசுவாசம் பேசுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் பேசுகிறது. faith speaks. அதான் டுடே டாபிக். faith speak. what you believe you speak. what you speak you will believe. that's a principles of saying. சொல்லுவது பிரமாணம். சொல்லுவது பேசுவது கோட்பாடு என்ன தெரியுங்களா? what you believe you will speak. what you speak you believe. maybe positive or negative. it operate both side of the coin. இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப விசுவாசம் பேசுகிறது. சொல்லுங்க, விசுவாசம். அதான் பவுல் விசுவாசித்த ஆகியால். அப்ப விசுவாசம் என்ன? பேசுவது. இன்னொன்று விசுவாசம் என்பது கொடுப்பது. faith gives. சொல்லுங்க, faith speak, faith gives. faith speak. faith speak and God is a God of faith. so therefore he speaks. இல்லைங்களா? மற்ற எல்லாமே பாருங்க. ஆனால் கடலை பார்த்து பேசினார், செத்தவனை பார்த்து பேசினார் இயேசு. மலையை பார்த்து பேசுகிறார், மரத்தை பார்த்து பேசினார், காற்றை பார்த்து பேசினார், வியாதியை பார்த்து பேசினார், குஷ்டரோகியை பார்த்து பேசினார், பிசாசு எல்லாத்தையும் அவர் பேசினார். பைபிள் ரொம்ப அதிகமா சொல்லுகிறது. அவரை பற்றி சொல்றாங்க, இவருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை. அந்த மாதிரிதான் நம்முடைய வார்த்தையும் இருக்க வேண்டும். அப்போ faith speak. அந்த faith God he gives. அவர் பேசுகிறது தேவன் மாத்திரம் இல்ல, அவர் இரண்டாவது ஒரு God's attribute சொல்றாங்க. கடவுளுடைய குணாதிசயத்துல ஒன்று பிரதானமா இருப்பது தேவன் பேசுவது. அவர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஆனா இன்னைக்கு பேசக்கூடிய வசனத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்க God will speak to you. God's word will hear. கர்த்தருடைய வார்த்தை படிக்க பேசிக்கொண்டே இருக்கும். Therefore God of faith and he speak.